அன்புள்ள சகோதரர்களே, கேட்டா நாளைக்கு சொல்றேன்னு சொல்றாங்க அப்படின்னு வார்த்தையை விட்டாங்க. இருக்கிறது தான் கடைசி இன்னைக்கு உள்ளதுல 20 நிமிஷம் 40 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது இத இயேசுவை பற்றியும் நபிகள் நாயகத்துக்கு சொல்வதற்குமே தான் அந்த டைம் இருக்கும் என்றதுக்கு தான் நாளைக்கு இந்த வேற. நீங்க 10 மணி வரைக்கும் போன தடவை மாதிரி இருந்தீங்கன்னா இன்னைக்கே சொல்லலாம். இருக்கிறது மொத்தம் 2 அமர்வு தான். இது எனக்கு கடைசி. இனி நாளைக்கு தான் பேச முடியும். அதை வச்சு சொன்னமே தவிர நாளைக்கு சொல்றோம்னா பதில் இல்லாம இல்ல. எங்களுக்கு முகமது நபி எடுத்துட்டீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் முடிப்போம். நீங்க சொன்ன அனைத்துக்கும் தெளிவுபடுத்துவோம். அது மாதிரி முகமது நபி எடுத்ததுனால இயேசு எப்படிப்பட்ட ஒரு ஆளுங்கிறது சொல்லுவோம். அதனால அதுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிட்டோமே தவிர இதுல பதில் சொல்றது நாளைக்குன்னா நம்ம ஒரு 24 வாய்ப்பு விட்டுட்டு போறோம்னு அர்த்தம் கிடையாது. இருக்கிற இந்த கடைசி வாய்ப்பு நாளைக்கு தான் இனி உட்கார போறோம். அந்த அர்த்தத்தில் சொன்னது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Dear brothers, when we said that we will answer about the other allegations only after answering the claim you put forth against Prophet Muhammad, we meant that it is because this is the last sitting what we have. After this they'll conclude. So we'll come to a closure. And next tomorrow only we'll begin. That is the reason we told them. But you people should not assume that it's running 24 hours and you are taking 24 hours to answer them. So since we don't have opportunity to answer now, we will answer them. We felt that prioritizing this is more important because when you are pointing your fingers on Prophet Muhammad sallallahu alaihi wasallam, first we wanted to make you aware. We wanted to create an awareness among you to know the actual biblical Jesus and not the way how you portray it. அதோட இந்த விவாதத்தில் எடுத்து வைத்த ஒரு கேள்வி கூட இந்த விவாதம் முடிவதற்குள் பதில் சொல்லப்படாமல் விடப்படாது. அனைத்துக்கும் பதில் சொல்லுவோம். இது மழுப்போ தெளிவாக என்ன செய்வோம், அதை நாங்கள் பதில் சொல்லுவோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். And also whatever questions you have raised based on the topic, whatever is relevant to the topic, we'll definitely answer them. We will not leave the halls by blabbering. We'll definitely take all your questions and give valid answer for all of them. So please be patient. அடுத்தது ஆதாரம் நீங்க கொஞ்சம் செய்திகளா சொல்லுங்க. ஆதாரம் சொல்ல முடிய ஆதாரம் தரலன்னாங்க. அது எல்லாம் பிரபலமா தெரிஞ்சதுதான் கிறிஸ்தவர்களுக்கு எல்லாத்துக்கும். அது 1 லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த சம்பவம். அதுலதான் அந்த தைலம் பூசுற கதை வருது. அந்த பெண் ஏற்கனவே கேடுகட்ட பெண். அந்த கேடுகட்ட பெண்ணை கர்த்தரை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறான். கர்த்தர்னு சொல்றாங்களே இயேசு, அந்த இயேசுவை பத்தி தெரிஞ்சிருக்கிறா. இவ எல்லா பொம்பளைட்டையும் போற ஆளு, நமக்கும் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க வர்றா. இவரு இந்த பொண்ணு தான் தேடி இங்க வர்றா. என்ன பண்றா, முத்தம் கொடுக்கறா, காலை தடவுறா, தன முடியால காலை போட்டு துடைக்கிறா. அதாவது முடியால வரும்னா இன்னும் கூசும். ஞாபகம் வச்சுக்கிறீங்க. சும்மா தடவுறதை விட முடியால தடவுனா இன்னும் நல்லா கூசும். அதனால இந்த வேலையெல்லாம் செய்யறா. நல்லா உசுப்பேத்தி விடுறா. உசுப்பேத்தி விடுத்த உடனே மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி பண்றா அந்த அம்மா, இந்த ஆள் சும்மா இருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி கேட்கறாங்க. ஓப்பனா கேட்கறதுக்கு அவர் சொல்றாரு, நீ சும்மா இருடா, அவ எவ்வளவு முத்தம் கொடுக்கறா எனக்கு வந்ததுல இருந்து, நீ ஒரு முத்தம் கூட தரமாட்டேங்கிறியன்னு ஆம்பளைய பார்த்து கேட்கிறாரு. முத்தம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேட்கிறார். கேட்டு வாங்குற மாதிரி இருக்கிறாரு. இவர் ஹெட்ரோசெக்சுவல். ஆம்பளைட்டையும் போவாரு, பொம்பளைட்டையும் போவாரு. பொம்பளைங்கிட்ட இவருக்கு எங்க வருமானம் இருந்தது? எந்த வருமானமும் கிடையாது இவருக்கு. இவருக்கு சாப்பாடு போட்டது எல்லாமே யாருன்னு கேட்டா பொம்பளைங்க தான். சில பொம்பளைங்க தான் இவருக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காசை வாங்கி தான் இவர் பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தாரு. என்ன பொழப்பு? இதுதான் வேலை அவருக்கு. பொம்பளைங்களோட சுத்துற வேலை தான். அதே மாதிரி அடுத்தவன் கேட்கிறாரு, ஏன் நீ அந்த அம்மா நல்லா முத்தம் கொடுக்குது, நீ ஏன் முத்தம் கொடுக்க மாட்டேங்கிறன்னு கேட்கிறாரு. சரி, அதை விட்டுருங்க. அடுத்தது வாங்க, இன்னொரு இதுக்கு வருவோம். இந்த தண்ணீர் கேட்டது யோவான் 2ஆம் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த செய்தி வருது. அதுல என்ன கேட்டா, இல்ல சாரி, யோவான்ல 4ஆம் அதிகாரத்தில் வருது. அதுல என்ன வருதுன்னா, இவர் கூட்டமா ஆட்களோட போகும்போது இருக்கிற ஆளுக்கெல்லாம் துரத்தி விட்டுறாரு. விட்டுட்டு ஒரு அம்மா தண்ணி அள்ளிக்கிட்டு நிக்கிறத பார்த்தோன்னா அங்க போறாரு. போய் அந்த அம்மாட்ட கேட்கிறாரு, தண்ணி தா. என்ன தண்ணி? நான் மாந்தோப்பில் நின்று இருந்தேன், ஒரு மாம்பழம் வேண்டும் என்றால், தண்ணீர் பந்தலிலே நின்று இருந்தேன், எனக்கு தாகம் என்று சொன்னால் கொடுத்தால் என்ன குறைஞ்சா போவா வருமே, அந்த மாதிரி கேட்கிற. தண்ணி தா. அந்த அம்மா என்ன செய்யுது, என்ன நீ என்கிட்ட தண்ணி கேட்கிற அப்படின்னு சொல்லி கோபமாவே கேக்குது. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்னட்ட தண்ணி கேட்ப. என்ன தண்ணி? ஜீவன் தண்ணி, உசுறு கொடுக்கிற தண்ணி. என்ன உசுறு கொடுக்கிற தண்ணி? என்ன ஜீவன் தண்ணி? இவர் தண்ணி இல்லைன்னா அந்த மாதிரி போய் தண்ணி கேட்கிறாரு. அப்புறம் இவர் என்ன ஜீவன் தண்ணியை கொடுப்பாராம்? எல்லாம் டபுள் மீனிங்லயே அவர் பேசுறாரு. இவர் இப்படிதான் பேசுவாருங்கிற சீடர்கள் எல்லாம் புரிஞ்சிருந்தாங்க. இதுக்கு நிரூபிக்கிற மாதிரி இன்னொரு சம்பவத்தையும் சொல்றாங்க கேளுங்க. அந்த தண்ணி தான் அந்த அது ஒரு பெரிய கதை. அதை விட்டு அடுத்ததுக்கு வர டைம் ஷார்ட்டா இருக்கிறதுனால இவர் என்ன செய்யறாரு, ஒரு கூட்டமா மக்கள் எல்லாம் இருக்கிற போது இவர் உட்கார்ந்து மக்களுக்கு மத்தியில் நல்ல பண்ண மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசணும்னு
சில இவருடைய எதிரிகள் இவரை மாட்டணும், இவர் ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்காரு, இந்த ஆளு பொம்பளை பொறுக்கியா இருக்காரு, ஆம்பளை பொறுக்கியா இருக்காரு, இவரை போய் மக்களுக்கு முன்னாடி அம்பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம அம்பலப்படுத்துறோமே அந்த மாதிரி அம்பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருங்க, ஒரு விபச்சார பெண்மணியை கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிக்கிட்டு வந்து இந்த பெண் விபச்சாரம் பண்ணிருச்சு, மோசையுடைய சட்ட பிரகாரம் இந்த பெண்ணை கல்லால் அறியணும், இது பத்தி நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கறாங்க. கேட்டவொன்னு அந்த பொண்ணை பார்த்தவொன்னு ஒரு வெக்கம் வந்துருச்சு. ஆஹா, நம்ம போற பொண்ணாச்சு தலையை குனிஞ்சுக்கிறாரு. தலையை குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை, ரொம்ப வெக்கம் அவருக்கு. வெக்கம் இந்த பொம்பளைங்க சொல்லுவாங்க காலால் படம் போடுறது, அந்த மாதிரி ஒரு குனிஞ்சுக்கிட்டு விரலால மண்ணை வச்சு அப்படியே வரைஞ்சுக்கிட்டே இருந்தாராம். இவர் தான் இந்த பைபிள் எல்லாம் இறக்குனவர், உணர்வு எல்லாத்துக்கும் உந்துனார, புனித பரிசுத்தாவினால் உந்துனார் இந்த வேதத்தை எல்லாம். இவர் தான் எல்லாத்துக்கும் புத்தி சொல்லுவாரு. எல்லாத்துக்கும் என்னென்ன நீ எங்க வேணாலும் போ, உனக்கு எதிரியை பார்த்தாலும் நான் உன் மனசுல போடுவேன், செய்திகளை போடுவேன்டார. இப்ப இவருக்கே செய்தி வரல, என்ன செய்யறதுல கையங்களும் மாட்டிக்கிட்டோம்னு வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சிட்டு அப்படி தலையை போட்டு கிழிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஐடியா வந்துருச்சு, ஏய் நீ என்ன கேக்குறியா, நீ மட்டும் யோக்கியனா, நீ இந்த பொம்பளைட்ட போகாம இருந்தா நீ கல்லடி பார்க்கலாம், இந்த பொம்பளைட்ட போகாத யாராவது ஒரு ஆள் நீ கல்லடி பார்க்கலாம் அப்படிங்கிறார். இப்படியா ஒரு இறை தூதர் சொல்லுவாரு, ஒரு இறைவன் சொல்லுவானா? அவர் இறைவனுங்கிறாங்க, அப்படி சொல்லுவானா இறைவனா இருந்தா? அந்த ஆளுன்னு சொல்றாரு, நீங்க எல்லாம் யோக்கியனா, நீ யோக்கியனா இருந்தா இதுல உங்களை யோக்கியனா இருக்க முதல்ல கல்லடி. யாரும் இல்ல, எல்லாம் போயிட்டாங்க. போன பிறகு இந்த ஆள் யோக்கியனா இருந்தா இந்த ஆள் கல்லடிக்கணும்ல, கல்லடிக்காம அம்மா இனிமே இந்த மாதிரிலாம் செய்யாத, போ என்ன மாதிரி செய்யாத, எல்லாருக்கும் மாட்டிக்கிற மாதிரி செய்யாத, போ பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாங்க. என்னத்த பாவத்தை இவர் மன்னிக்கிறது? இந்த மாதிரி எல்லாமே இத மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே Dear brothers, so they asked for the evidence that we are speaking out of context and out of evidences, but the first evidence we put forth is from chapter 7 verse 36 to 50, wherein that massage story is narrated, the perfumed oil massage, the abode of kisses, everything is narrated in that. You can read that. We don't want to get into that again. The second evidence we are putting forth is from John chapter 4 verse 9 to 27, wherein a Samaritan woman, those days Samaritan women were treated, they were considered as low in esteem. So they were considered as people of low esteem, and when when this biblical Jesus saw that woman standing near the well, Jesus purposely sent other disciples away to go and order, he sent others to arrange food. Now this biblical Jesus walks to that woman and he asks, can you give me water? Now the woman says that, woman is shocked because how come a person who's from a high esteem, the Jew, is asking water from the Samaritan? So she is shocked. But Jesus covers up saying that, okay, if at all you are not giving me water, if you know me, you will ask me water, and I will give you a water with which you will never feel thirsty. And you know what that water is? That water is the water of life. Jesus is saying that he does not have water. He is going there for water, but he is saying, I will give you a water which will be like springs in your body, which will enter your body, after having which you will never feel thirsty. Look at the way the double meaning phrases, how he is quoting from that, how he is trying to make the opportunity here. So this is the second one. So this is the second instance. Now the third argument we are putting forth is from John chapter 8 verse 4 to 7, wherein few people knew about Jesus, this biblical Jesus. Few people knew that this guy is a sinner. So they wanted to trap him in something. So they brought a prostitute woman in front of Jesus, in front of the so-called biblical Jesus. Now when they brought them, and they wanted this Jesus to give a judgment on that. They did not believe Jesus themselves to be a prophet. They did not accept Jesus. Then why are they coming to Jesus and asking him to give a judgment? So these Jews are trying to trap. So realizing the situation, he put his head down and he's ashamed of that. And he didn't know what to do, and finally he comes out with saying that, okay, now I got an idea. So he puts an idea. He says, whoever is not a sinner can throw the first stone on her. Okay, let us agree that everybody is a sinner. We are asking about the so-called biblical Jesus. Why did he throw the stone? He can throw the stone, right? He's not a sinner, right? Why didn't he throw the stone? So all these, we are not making any misconceptions. All these are so narrative that for a just reader who is unbiased, who is not having any, who is not biased by all these churches, if he reads this Bible, what kind of picture you will get? Look at the way how you have portrayed your biblical Jesus. That is exactly what we are trying to say here. அதே மாதிரி இவரு சுருக்கம் இருக்குது, நிறைய ஆதாரங்களை போடல, சும்மா சுருக்கமா ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லிடுறேன். தொடர்ந்தாங்கன்னா நான் இன்னும் தொடரும், இன்னும் அடுக்கி வச்சிருக்கிறேன். ஒரு செட்டு தான் கையில எடுத்திருக்கிறேன், 3 சீட்டை மட்டும் தான் கையில எடுக்கிறேன். இன்னும் இருக்கு, தேவைப்பட்ட அள்ளி போட தயாரா இருக்கிறோம். இப்ப இவர் என்னன்னு கேட்டா, இந்த பொம்பளைங்கள்ட்ட சும்மா எல்லாம் இல்ல, இந்த மாதிரி என்ன தேய்க்கிற ஒரு சம்பவம் இல்ல, இன்னொரு சம்பவமும் இருக்குது. அதே மாதிரி இந்த பொம்பளைங்கள்ட்ட இவர் எந்த அளவுக்கு பண்ணுவாருன்னு சொன்னா,
அவருடைய சீடர்களே என்ன அந்த பொம்பளைட்ட இவ்வளவு நெருக்கமா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கக்கூடிய அளவுக்கு இவர் கேவலமா நடந்திருக்காரு. இன்னொன்னு காஸ்பிள் ஆஃப் பிலிப்னு ஒரு காஸ்பிள் இருக்குது. இவங்க கேட்டப்ப அப்போகிரிப்பா நாங்க ஏத்துக்கிற மாட்டோம்பாங்க. நாங்க ஏத்துக்கிற ஜலாலயம் நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். நிறைய அப்போகிரிப்பா இருக்கு, நான் ஒரு அப்போகிரிப்பா மட்டும் சொல்றேன், தேவைப்பட்ட அடுத்து அள்ளி போடுவேன். அப்போ காஸ்பிள் ஆஃப் பிலிப்னு ஒன்னு இருக்குது. அதுல எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுப்பாராம் மேரிங்கிற அம்மாக்கு. உதட்டோட உதடு வச்சுக்கிட்டு அடிக்கடி முத்தம் கொடுப்பாராம். இது யார் எழுதுறாண்டா பிலிப்புங்கிற அவருடைய சீடர் எழுதுறார். இந்த செய்தி வந்ததுனால அவங்க மறைச்சிக்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் காஸ்பிள் ஆஃப் ஜான் ஒன்னு இருக்குது. அதெல்லாம் எடுத்தோட இன்னும் அள்ளிக்கிட்டு போகும், குப்பை குப்பையா அள்ளிக்கிட்டு போகும். கிளெமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியாவுடைய கிளெமெண்ட் அந்த பிஷப்புடைய செய்தி எல்லாம் எடுத்தோம்னா கதை கதையா போகும். சார் அதை விட்டுருங்க. இப்படி பொம்பளைங்க விஷயத்துலதான் அப்படின்னு கேட்டா, ஆம்பளைங்க விஷயத்தையும் அப்படிதான். அந்த யோவான் சொன்னதுனால அதையும் சொல்லிடுறேன். யோவான் தான் அவனுக்கு ரொம்ப நெருக்கமான சீடர். யோவானை வந்து ரொம்ப நேசிச்சார். பிலிப்பும் அப்படிதான். யோவானை பத்தி சொல்லும்போது யோவான் வந்து கிறுக்கன்கள் தான் வேலை செய்ய முடியும். யோவான் சின்ன வயசுக்காரன், கிறுக்க அந்த ஆளு. கிறுக்கன்றது அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய முடியும். அவன் ரொம்ப பூரிச்சு போய் இந்த மாதிரி இயேசுவை புகழ்ந்து எழுத ஆரம்பிச்சிட்டான் நிறைய. இவனுக்கு என்ன செஞ்சான், அந்த இயேசு வந்து அந்த ஆளை சொல்லும் போது தன்னுடைய பிலவுடுன்னு தான் மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவருடைய நேசத்துக்குரியவர் சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லாம இவர் இந்த கடைசி சாப்பாடு இருக்குல்ல, லாஸ்ட் சப்பர், அந்த நேரத்துல கூட இயேசுவின் மார்பில அப்படி அணைச்சி கொண்டிருந்தாருன்னு தான் சொல்லுது மூலத்துல. எம்ப்ரேஸ் கட்டி அணைத்துக் கொண்டிருந்தாருன்னு தான் இருக்குது. இவங்க சும்மா சாய்ந்து கொண்டிருந்தாருப்பாங்க. இன்னொரு மூலப்பிரதி எடுத்து பார்த்தா அவர் அண்டர்வேர்ல படுத்து கிடந்தாருன்னு இருக்கு. இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அந்த வேரியன்ட்டுக்கு எல்லாம் போகல, அந்த கிரேக் வேரியன்ட்டுக்குள்ள போகல. இப்ப நம்ம அங்கீகரிச்ச ரிசெப்டன்ட்டுக்குள்ளே போவோம், கோடஸ் ரிசெப்டர்ஸ்குள்ளே போவோம். அதை வச்சு பார்த்தோம் சொன்னா அவர் மார்பிள் சாய்ந்து கொண்டிருந்தார். மார்பிள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ராஜாவோட முளைப்பால குடிச்சிட்டு இருந்தாரா? எதுக்கு மார்பிள் சாஞ்சிட்டு இருக்காரு எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது? அப்புறம் காதுக்குள்ள ரகசியமா கேட்பாரு, உங்களை காட்டி கொடுக்குற ஆள் யாரு? இதை யூதர்கள் நல்லா புரிஞ்சிருந்தாங்க. ஆம்பளை முத்தம் கொடுத்தா அந்த ஆள் ஏத்துக்கிறாரு. அதனால காட்டி கொடுக்கறது கூட என்ன செஞ்சாங்க, யூதாஸ்ங்கிற ஆளை பிடிச்சி முத்தம் கொடு, நான் ஆளை பிடிச்சிக்கிறோம், முத்தம் கொடுத்தா நல்லா கொடுன்னு கொடுப்பாரு, கப்புன்னு பிடிச்சிக்கலாம். காட்டி கொடுப்பதற்கு கூட முத்தம் கொடுக்கிற ஆளை தேடி பிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு எவ்வளவு மோசமான ஆளா இருந்திருக்காரு. இந்த நேசத்துக்குரியவருங்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் செய்வாங்க. அதுக்கான வார்த்தை வேணா சும்மா சொல்லிடுறேன். கிரேக்க மொழியில அது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை காமா, அல்பா, காமா, அல்பா, அகா, பை, ஆல்பா, அகப்பா, ஒமேகா, அப்பகாவோ, அகப்பாவோம்பாங்க. அகப்போவோன்னு சொன்னா நேசத்துக்குரியவர். அந்த மூல வார்த்தை, அந்த வார்த்தை தான் மூல சொல்ல அந்த மூல மொழியில கிரேக்க மொழியில பயன்படுத்திருக்குது. யோவானை பொறுத்த வரைக்கும், ஜானை பொறுத்த வரைக்கும் அவருடைய நேசத்திற்குரியவர் சொல்லுவாங்க. நேசனா சாதாரண நேசம் கிடையாது. இதே வார்த்தை தான் அகப்போவாங்கிற அதே வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாடு ஹீப்ரூன்னு கேட்பாங்க, இல்ல கிரேக்கத்திலையும் இருக்குது. செப்டகண்ட்னு ஒன்று இருக்குது. இயேசுக்கு முன்னாலே கிரேக்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. அதுல ஜெனிசிஸ் 34ல 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியை படிச்சு பாருங்க. அதுல வந்து ஒருத்தன் கற்பழிப்பான். ஒரு பெண்ணை வந்து ஒரு அழகான பெண்ணை பார்த்து கற்பழிச்சிருவான். கற்பழிச்சுட்டு அவன் மேல மயங்கி போய் அவன் மேல அன்பு கொள்வான். அந்த அன்புக்கு அந்த காம மோகம் இருக்குத, அதுக்கு பயன்படுத்துற இந்த வார்த்தை தான் அகப்போவோ. ஆல்பா, காமா, ஆல்பா, பை, ஆல்பா, ஒமேகா, அகப்போவோ. கிரேக்க கொஞ்சம் புரிஞ்சவங்களுக்கு அந்த ஆல்பபெட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு கூட புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு அந்த ஆல்பபெட் சொல்லி சொல்றாங்க. ஸ்லைடு இல்ல, ஸ்லைடு இருந்தா போட்டு படிச்சு காட்டுவேன். அகப்போங்கிற வார்த்தை தான் செப்டகண்ட்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்குது, இந்த ஜெனிசிஸ் வெர்ஸ் 3ல. இப்படி இது காம காதல், கள்ள உறவு, இதை தான் இந்த இயேசு கொண்டு இருந்தார். இவ்வளவு மோசமானவர். அந்த சுருக்க சொல்றதுனால சுருக்குறேன், டைம் இல்லாதனால. அவங்க நாளைக்கு காலையில தொடர்வார்கள், நாங்களும் தொடருவோம். So there are a lot of ample evidences. Just because of scarcity of time, we are cutting short our argument. So in order to add more oil to the fire, right, whatever is burning, we have another evidence from Gospel of Philip. And when we say Gospel of Philip, they'll simply say that it has been rejected. And now only we knew. So far we were never knowing that why did you reject it. But now when you read this Gospel of Philip, it will be mentioned that this biblical Jesus does is very intimate with Mary Magdalene, that he does a French kiss. You know the meaning of French kiss, right? I don't want to get into the intimacy of biblical Jesus. So that is mentioned here. Probably that is one of the reason why this book has been
why this book has been, removed from the so-called Bible. And also, these are all like the orientation, like towards women. If you consider the other way, the homogeneous orientation, look at the way how the biblical Jesus is portrayed. That is the reason, if you read the Gospel of John, everywhere you will see that he has praised Jesus like anything. And if you analyze why he has done it, he is the only disciple of the so many disciples. He is the only disciple who is referred as beloved disciple. And you know how they will identify him? The gospel writers will identify this John as the person who was embracing the biblical Jesus during the time of Last Supper. Look at the identity. This is the identity they are putting. So if I have to say somebody, he will say, okay, he'll be a person, he'll speak like this. He'll be a person, his nose will be like that. And look at the identity he has got. He's the person who will always be embracing biblical Jesus. So this is the portrayal you have made. So we are not putting our own claims here. If you read the Greek manuscripts, all right, the word is elaborated like he was embracing the chest. In other manuscripts, if you read, it is mentioned that this person was with inner garment. So all this we leave it to your imagination. And since Jesus was, requesting, male people to kiss, that is the reason in the betrayal also, Judas was asked to go and kiss him. Because the biblical Jesus will show us a cheek to him. Because it is a tradition in the people, and even the Jews knew about Jesus. That is the reason they are putting this claim, and not because that we have a hatred towards Bible. It is what your Bible says. And moreover, the word agapao is used. That's the Greek word which is used. If you see the meaning of this word in Old Testament is also translated into Greek in Septuagint. So Genesis chapter 34 verse 1 to 5, it is narrating, it is using the same word agapao for a man having illicit relationship, for a man going and raping a girl and then loving that girl. This kind of intimate. சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா அடுத்து நம்ம செக்ஷன் ஆரம்பிக்கணும். அந்த ஆதாரம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த 3 விஷயத்துக்கு நம்ம ஆதாரம் கேட்டிருக்கோம். ஒண்ணு வந்து இந்த தொடைக்குள்ள கை விட்டு, யாக்கோபோட தொடைக்குள்ள கை விட்டு சாமானத்தை பிடிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் அந்த எவிடன்ஸ் நம்ம கேட்கிறோம். ரெண்டாவது வந்து அந்த ப்ராஸ்டியூஷன் பொண்ணு, அந்த லேடி வந்தோடனே ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் நினைச்சாராம், இவங்க கூட ரெகுலரா போயிட்டு வரமே அப்படின்னு நினைச்சாராம். அதுக்கும் நம்ம எவிடன்ஸ் கேட்டிருக்கோம். அகாங்கிறது வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த இது வந்து காமா வெரி இப்படி அந்த இதுதான் அப்படின்னு சொன்னாரு. 3 இதுக்கும் கொஞ்சம் நம்ம எவிடன்ஸ் கேட்டிருக்கோம். இது வரைக்கும் தரல. அவங்க எவிடன்ஸ் கேட்டாங்க, நம்ம கொடுத்துட்டோம். அதான். பட் நாங்க நீங்க கேட்ட மாதிரிலாம் கேட்க மாட்டோம். சரிக்கு கத்திக்கொண்டு அப்படிலாம் கேட்க மாட்டோம். நீங்க எடுத்துக்கொடுங்க. சரிக்கு கத்திக்கொண்டு அப்படிலாம் கேட்க மாட்டோம். நீங்க எடுத்துக்கொடுங்க. அன்பான சகோதரர்களே, காலையில இருந்து நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க. அதாவது பல விஷயங்களை எடுத்து போட்டோம். குர்ஆன் நிறைவேறும் இல்லை அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்களை அவங்களுடைய இதுல இருந்து எடுத்து போட்டோம். அவங்க எழுதின தப்சீர்ல இருந்து அந்த விளக்கங்கள் எடுத்து போட்டோம். அவங்களே அல்லாஹ் எழுதின கணக்கு ஒத்து வராதுன்னு சொன்ன அதையும் எடுத்து போட்டோம். சுன்னத் பண்றது வந்து அல்லாஹ்வுக்கு விரோதமானது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. குர்ஆனுடைய அடிப்படையில் பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொன்னோம். இல்ல சுன்னத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனா விளக்கம் எப்படி குர்ஆனுக்கு முரண்பட்டு வருமே, அதை எப்படி ஏத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இன்னும் அதுக்கெல்லாம் வந்து இன்னும் எதுவும் பதில் சொல்ல. அலிஃப் லாம் மீம் அந்த கேட்டோம். தெளிவான வசனங்கள் அது அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு காரணம். அதை நாங்க சொல்லுவோம், அது விளக்குவோம் உங்களுக்கு. அது ஆதாரமா இருக்கும். குர்ஆன் நிறைவேறும் ஆதாரமா இருக்கும். நாங்க ரெண்டாவது கணக்கு தப்பா இருக்குன்னா இதுவே ஆதாரங்கிறது நாங்க நிரூபிப்போம் அப்படின்னாங்க. இதெல்லாம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எவ்வளவோ நேரம் கிடைச்சது. ஆனா ஒரு ஆபாச படம் டைரக்டர் மாதிரி அவங்க பார்த்து சொன்னா கிறுக்குத்தனமா, அதை அடிக்கடி கிறுக்குத்தனமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரண மேட்டர் நாங்க எல்லாரும் வாசிச்சுட்டு இருக்கிற ஒரு பகுதியவே எடுத்து அப்படியே ஒரு வித்தியாசமா அப்படி இருக்குது. அவர் கட்டி பிடிச்சாருன்னு இருக்கு. அப்ப ஹோமோசெக்ஸ். கட்டி பிடிச்சாருன்னா ஹோமோசெக்ஸ். கட்டி பிடிச்சாருன்னா ஹோமோசெக்ஸ். யோசிச்சுக்கங்க. அப்ப எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்க? உங்களோட நாங்க படிச்ச ஏதாவது தப்பா இது வரைக்கும் சொன்னோமா? இருக்கிறத அப்படியே சொன்னோம். எதையும் சேர்த்து சொல்லல. என்ன இருக்குதோ, என்ன எழுத்துல இருக்கோ அதை படிச்சு இப்படி இருக்குதுங்களே, இப்படி இருக்குது, இது என்ன நினைக்கிறது, இப்படிதான் நாங்க சொன்னோமே ஒழிய
ஒரு விஷயத்தையும் நாங்களா கற்பனை பண்ணி சொன்ன கிடையாது. உங்களுடைய எந்த புத்தகத்தையும் நாங்க கற்பனை ரீதியாக உங்களுக்கு நாங்க விளக்கவே இல்லை. என்ன இருக்கோ அப்படியே எடுத்து சொன்னோம். அதைத்தான் விளக்கம் செஞ்சோம். நாங்க எதுவுமே எக்ஸ்ட்ரா சொல்லல. ஆனா நீங்க இது தொடர்ந்தால் நாங்கள் தொடருவோம். என்ன அப்படின்னா நீங்க அதை பத்தி பேசாதீங்க, அதெல்லாம் பேசினா நாங்க ஆபாசமா பேசுவோம். நீங்க தொடர்ந்தால் நாங்கள் தொடரும். நாளைக்கு காலையில தொடர்ந்தா நாளைக்கு காலையில தொடருவோம். நாளைக்கு காலையில நாங்க ஆபாசமா பேசுவோம். அப்ப நாங்க அவரோட எடுப்போம், இவரோட நீங்க அவரோட இவரோட எடுத்தீங்கன்னா நாங்க ஒன்னும் எடுக்கவே வேண்டாம். நீங்க உங்களுடைய முஸ்லீம் கிட்ட பேசுனீங்களே அந்த இதை எடுத்து நாங்க போட்டாலே எங்களுக்கு வேலை முடிஞ்சது. நாங்க உட்காந்து கையை கட்டி நீங்க அந்த 0 டிகிரி 270 டிகிரி அப்படிலாம் பேசிருப்பீங்க. அது நீங்களே பார்த்துட்டு நீங்களே ரசிக்கலாம் கையை கட்டி. நாங்க எதுவுமே பேச மாட்டோம். உங்க இமாம்கள் எல்லாம் என்ன பேசினாங்க அப்படியே நாங்க கையை கட்டி உட்காந்துக்குவோம். நீங்க பாத்துக்கலாம், நீங்களே பாத்துக்கலாம். நீங்க என்ன பேசுனீங்களோ அதை நீங்களே பாத்துக்கலாம். அதெல்லாம் எல்லாமே கொண்டு வந்துருக்கோம். வேணா நீங்க எடுத்து போடுங்க. நாங்க என்ன பண்றோம், நீங்க பேசுனதே போடுவோம். நீங்களே உங்க இமாம்கள் உங்களுடைய அறிஞர்கள் எல்லாம் என்னென்னலாம் பேசினாங்க நீங்க சொல்லிருக்கீங்க. நாங்க அதெல்லாம் எங்களால முடியாது. அந்த அளவுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எங்களால முடியாது. அதனால நிச்சயமாக அந்த வீடியோவை நாங்க போட்டுருவோம். அது நீங்க தாராளமா பாத்துட்டு இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. So far we've been asking since this morning that they didn't answer anything from Quran, and we raised a lot of basic, fundamental, basic faith regarding questions, but they didn't answer. And then it's like seems to be like a pornographic film director. They are using their own words and imagination to describe all those things. We never did anything. Whatever we show it as it is in the letter, and we put the hadith, and what is in the hadith we put forward. But they said, Jesus and John hugged, and then that is homosexual. So you see the description of them, taking a Bible passage, and really the words are not literally there, and putting their own description, and to make it as really a pornography messages, and a film like that. And that's what they are doing. And they are saying, if you continue with that, we will also continue. And if they continue tomorrow, we will also continue tomorrow. That means what? That means what it means, they don't talk too much of that. And we have no problem with that. You can put all your description to show how it can be so obscenity. We have no work for that tomorrow. If you say that, and you just simply put your videos, because you have debated with your own Muslim groups, the other Muslim groups, and then you have spoken about many imams and this and that teachings, and if that how you are described, we can simply put that and we can hold our hands and watch. And that itself will answer how much words that you have spoken. And we don't want to quote from this and that. You said we will take from that book, we will take from these books. No need for us. காலையிலிருந்து குரான் பற்றிய விவாதத்தில் குரானை விட்டுட்டு இது எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். குரானுடைய குரான் வேதம் என்று சொல்லுகிற இது அல்லாஹ் இறக்கப்பட்டதா, இறைவனால் இறக்கப்பட்டதா என்று பல கேள்விகள் கேட்டிருக்கோம். ஆனால் நிறைய டைம் பாஸ் எல்லாம் நிறைய போனாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னா, பிறந்ததிலிருந்து நம்ம பைபிளை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்துவனும் தன்னுடைய தாய்மொழியில பைபிள் வாசிப்பான். அடுத்து அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும், ஆனால் அவன் படித்தவனாக இருந்தால் ஆங்கிலத்திலோ இதர மொழிகளிலும் வாசிப்பான். ஆனால் உண்மையை சொல்லுகிறேன், இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் பைபிளை எப்படி வாசிக்கணும், பைபிள் 20 வருஷமா எங்களுக்கு 40 வருஷமா எங்களுக்கு வராத எண்ணங்கள், அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோடு நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. ஆனா நான் எழுந்து உங்களுக்கு சலாம் சொல்லணும். ஏன்னா இப்படிப்பட்டலாம் மனிதன் எப்படி சிந்திப்பான்? யோவான் இயேசுக்கு பிரியமான ஸ்டேட் என்ன அவருடைய மார்பில சாய்ந்து கொண்டிருந்தாருன்னா, அதுக்கு நீங்க ஹோமோசெக்சுவல் என்று சொன்னால், ரம்ஜான் முடிந்தவொடனே எல்லாரும் பாய்னு ஒட்டிக்கிறீங்களே, நீங்க ஒரு அன்பு அந்த இடத்துல கூறுகிறீங்களா, அன்பு புறப்பட்டு போடுது, பாக்குறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ நீங்கள் பாக்குற ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஒருத்தர் நீங்க தழுவி உங்க அன்பை பகிர்ந்து கொள்ளும் போது மற்றவங்க ஹோமோசெக்சுவல் சொன்ன வெட்கமாக தெரியாது. நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்கள் மூளையில அப்படிப்பட்டது மூளை செலவு செய்யப்படவில்லை. ஆனால் உங்களுக்கு எப்படி செய்யப்படுறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கிருந்து போகும்போது நான் கர்த்தரிடம் ஜெபிக்கிறேன், இங்கே நாம சில கற்றுக்கொண்ட சில விதங்களை இந்த இடத்திலே விட்டு போக வேண்டும் என்று நான் கிறிஸ்துவர்களை கற்றுக்கொள்கிறேன். இதே எண்ணத்தோட நாம் போனோம்னா அப்படிதான் ஆகும். ஏன்னா நல்ல வார்த்தைகளோ தீய வார்த்தைகளா தெரியும். இருந்தாலும் நீங்கள் எவ்வளவுதான் மழுப்பினாலும் நாம போகிற நேரத்தில் இன்னொரு குரானை குறித்து நாம பார்த்துட்டு தான் போகிறோம். அதாவது நான் முதல் முரண்பாடிலே முதல் பிழையில சொன்னேன். என்னவென்று சொன்னேன்னா, குரானில் இருக்கிற பிழைகளை இஸ்லாமிய அறிஞர்கள் சரி செய்கிறார்கள். இப்பொழுது இன்னொரு பிழையை நம்ம பார்ப்போம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எது குட் நியூஸ் எது பேட் நியூஸ்னு தெரியும். எது குட் நியூஸ்? உனக்கு நான் பரலோகத்தை கொடுப்பேன், உனக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேன், குட் நியூஸ் அது. ஆனா உனக்கு பாதாளத்தை கொடுப்பேன், உனக்கு தீவனை வரும், உனக்கு துன்பம் வரும், உன்னை நான் அழிப்பேன் சொல்றது பேட் நியூஸ். ஆனால் ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். இங்க பாருங்க,
குர்ஆன் 84:20-24 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க என்ன நேர்ந்தது? அவர்கள் குர்ஆன் ஓதி காட்டப்படும் போது சஜதா செய்வதில்லை, மாறாக ஏக இறைவனை மறுப்போர் பொய்யென கருதுகின்றனர். அவர்கள் மறைப்பதே அல்லாஹ் அறிவான். சரி, எனவே அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை எச்சரிப்பீராக. இதுதான் ஜனாப் பிஜே அவருடைய மொழியாக்கம். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை எச்சரிப்பீராக. இது சரியாதான் இருக்கிறது. ஆனால் உண்மைய குர்ஆனில் அப்படியா இருக்கிறது? இதே நம்ம முகமது ஜான் ட்ரஸ்ட் வெளியிட்ட தமிழாக்கத்தில் பார்க்கும்போது அந்த 24வது வசனத்தை மாத்திரம் பார்த்த நபியே அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையை கொண்டு நன்மராயம், இட் மீன்ஸ் குட் நியூஸ். நீ நரகத்துக்கு போவாய் என்று நான் உனக்கு நற்செய்தி சொல்லுகிறேன். நீ பாதாளத்தில் அழிவாய் என்று உனக்கு நான் நற்செய்தி சொல்லுகிறேன். இது நற்செய்தியா? இது இட் இஸ் a logical error in the Quran. அதாவது இப்படிப்பட்ட வார்த்தை யாரும் சொல்லவே முடியாது. நீ அழிக்கப்படுவாய் என்று உனக்கு நல்ல செய்தி சொன்னா அவனுக்கு பைத்தியம் முடிச்சிடும். நான் அழிக்கப்படுவேன் என்று சொல்றது எனக்கு நற்செய்தியா? எனக்கு நற்செய்தியா? இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உன்னை நான் வேதனைப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லும்போது உனக்கு நற்செய்தி சொல்கிறேன் சொன்னா எப்படி ஆகுவது? ஆனால் பிஜே மிக அருமையான காரியத்தை செய்திருக்கிறார். ஜனாப் என்ன செய்திருக்கிறார் என்றால் அவர் இஸ்லாமை காப்பாற்றிருக்கிறார், அல்லாஹ்வை காப்பாற்றிருக்கிறார். அடுத்த ஒரே ஒரு ஸ்லைடை நான் பார்க்கிறேன். இதுல சொல்லப்பட்டது இந்த வசனங்கள் இதே எச்சரிப்பை நற்செய்தி வர்றத இந்த கீழ்கண்ட வசனங்களில் இருக்கிறது. 3:21, 4:138 மீதி வசனங்கள் எல்லாவற்றிலையும் அதாவது நற்செய்தி என்ற வார்த்தையை ஜனாப் பிஜே அவர்கள் ரிமூவ் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு எச்சரிப்பின் போட்டிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் இறக்கிய வசனம் தவறு, லாஜிக்கலா ராங்கா இருக்கிறது. ஆனா அதை பிஜே அவர்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்து அவர் சரிப்படுத்தியிருக்கிறார். இது இறை வேதம் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? ஒரு தவறான வசனத்தை எப்படி அவர் இறக்க முடியும்? இதை எல்லா வாசகர்கள் தான் சிந்திக்க வேண்டும். இதோட முடிக்கிறேன். Since this morning we've been debating that is Quran God's word, and we accept that, and we spoken a lot of things. And since we are Christian from childhood, we learning Bible, and everything is taught for us, and we never learned how our people were describing. So for maybe 20 years or 40 years, we never heard or learned a description that our people gave. So it seems that how the mind is possessed with, and that's how they are giving. And this morning we saw some errors in the Quran, and now also we are seeing some errors. So those are the verses that you see on that project on the screen. It says that what is good news? The Quran says you tell the people that you will go to hell. That is the good news. And you tell the people and you are going to die in the hell, and that is good news. Is that a good news? What is the good news? Good news is to just praise them or to just give some good things. But in order to help Allah, our PJ Maulavi sir has made that instead of taking out that good news word, he has put that you warn the people that you will go to hell, and you warn the people you will suffer the pain in the hell. So he has just helped Allah. So this is kind of logical error in the Quran itself. Now one thing is very clear. ஒரு காரியம் தெளிவாக இருக்கிறது. Our scholars from the TNTJ does not have any answers. நம்முடைய TNTJ சார்பில் இருக்கிறதான அறிஞர்களுக்கு எந்த பதிலும் இல்லை என்பது தெளிவாக இருக்கிறது. We will answer, sir. It is not enough to say that we will answer. Please answer. நாங்கள் பதில் சொல்லுவோம் என்பது போதுமானதாக இல்லை சார். நீங்க அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். Last in January 28th and 29, they held a drama here and they said, "Stan ran away." ஜனவரி 28, 29ஆம் தேதி அவர்கள் இங்கே ஒரு நாடகம் நடத்தினார்கள். அதிலே ஸ்டான் ஓடிவிட்டார்கள் என்று சொல்லி ஒரு நாடகம் நடத்தினார்கள். When we were not here, they said, "We ran away." நாங்கள் இங்கே இல்லாத போது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஓடிவிட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். And when we came here, they are running away from the topic. நாங்கள் இங்கே வந்தது பிறகு அவங்க தலைப்பிலிருந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. They don't have a single answer for any of the questions that we raised. இதுவரைக்கும் எழுப்பின எந்த ஒரு கேள்விக்கும் அவர்கள் பதில் சொல்லல. We proved that from the Quran you cannot have any of the religious teachings. நாங்கள் சொன்னோம் குர்ஆனுக்குள்ளாக இருந்து மார்க்கத்துக்குரியதான விஷயங்களுக்கு நீங்கள் போதிக்க முடியாது என்று சொன்னோம். We proved that Quran teaches immoral things. நாங்கள் சொன்னோம் குர்ஆன் நன்னெறிக்கு முரணான காரியங்களை போதிக்கிறது என்று சொன்னோம். And we have went on to show that Quran has contradictions. குர்ஆனிலே முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை இப்பொழுது காண்பித்தோம். Did you hear any answer for any of those things? இத்தனை கேள்விகளுக்கு ஏதாவது பதில் நீங்க கேட்டீங்களா காலையிலிருந்து? They ran away from the topic and they wanted to discuss about the Bible. அவர்கள் தலைப்பிலிருந்து விலகி ஓடிட்டு இப்ப வேதாகமத்தை பற்றி அவர்கள் டிஸ்கஸ் பண்றதுக்காக உட்கார்ந்திருக்காங்க. Sir, first answer your topic. உங்களுடைய தலைப்புக்கு பதில் சொல்லுங்க. Then you can compare. First answer, then you can compare. நீங்க முதல்ல பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒப்பிட்டு காட்டுங்க. We will answer does not make it an answer. நீங்கள் பதில் கொடுப்போம்ங்கிறது ஒரு பதிலாக இருக்காது. Now they have taken few portions from the Holy Bible. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில பகுதிகளை அவர்கள் எடுத்தார்கள். And then they have imposed their own meaning.
அதற்கு அவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தை திணித்து விவரித்ததை பார்த்தோம். Now, why are they very disturbed by the events of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவங்களோடு கூட ஏன் அவர்கள் இத்தனை பாதிப்படைந்திருக்கிறார்கள்? I will tell you why. அதற்கான காரணம் என்ன என்று நான் சொல்லுவேன். There is something in that scripture which is never ever there in their scripture. அவர்களுடைய வேத பகுதிகளில் இல்லாத காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. The grace and the forgiveness of Lord Jesus Christ, it is there in the Bible, it is not there in the Quran. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பாவ மன்னிப்பும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது, குர்ஆன்ல இல்ல. Your Quran does not teach you how to do the zakat. Your Quran does not teach you salvation. Your Quran does not teach you any of those things. You will run into the hadith, and even there in the hadith, you will never ever find salvation. உங்களுடைய குர்ஆனானது ஒரு ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை, ஜகாத்தை குறித்து கற்றுக் கொடுப்பதில்லை. அதை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் ஹதீஸுக்கு ஓட வேண்டும். அப்படி ஓடினாலும் அந்த ஹதீஸ்ல ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு குர்ஆன் ஒன்றும் கற்றுக் கொடுப்பதில்லை. Christians have the salvation. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது. Why did God reveal His word? ஏன் இறைவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார்? To teach you some scientific things. ஏதாவது விஞ்ஞானபூர்வமான காரியங்களை சொல்லுவதற்காக இறைவன் வார்த்தையை கொடுத்தார். We don't need such revelations. We can find it our own. அந்த விதமான வெளிப்பாடுகளுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட அறிவியல் உண்மைகளை நாங்களே கண்டுபிடித்துக் கொள்ளலாம். Do you have anything regarding salvation in your book? உங்களுடைய புத்தகத்துல ரட்சிப்புக்கு கூடியதான காரியம் ஏதாவது There இருக்குது? is absolutely nothing. அப்படி வந்து ஒன்றுமே கிடையாது. Let me read the verses that troubles them first. அவர்களை பிரச்சனைக்குள்ளாக்குகிற பாதிப்புள்ளாக்குகிற வசனங்களை நான் முதலிலே வாசிக்கட்டும். John chapter 8 verse 11. யோவான் 8வது அதிகாரம் 11வது வசனம். She said, "No one, Lord." She said, "No one stoned me." And Jesus said to her, "Neither do I condemn you. Go and sin no more." The forgiveness from Jesus Christ that woman received. Hallelujah to the Lord. அந்த வசனத்திலே சொல்லுகிறார், எந்த மனிதனும் என்னை கல்லெடுத்து எரியவில்லை ஆண்டவரே என்று அந்த பெண் சொன்னபோது இயேசு சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்கு தீர்ப்பதில்லை, நீ போய் பாவம் செய்யாதே என்று சொல்லி இயேசு மன்னிப்பு அனுப்புகிறார். அவள் அந்த மன்னிப்பை அந்த இடத்துல பெற்றுக் கொள்ளுகிறார். Luke chapter 7 verse 48. லூக்கா 7வது அதிகாரம் 48வது வசனம். Then Jesus said to her, "Your sins are forgiven." இயேசு சொன்னார், உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. Neither any Muslim nor even Hazrat Muhammad can have that assurance. ஒரு முஸ்லீமோ அல்லது ஈவன் ஹஸ்ரத் முகமது அவர்களுக்கு கூட இந்த ஒரு உறுதி கிடையாது. And when I say, I will not say without any evidence. நான் அதை சொல்லும் போது ஆதாரம் இல்லாமல் உங்களுக்கு சொல்லவில்லை. Sahih al-Bukhari volume 5, சஹீஹ் புகாரியுடைய வால்யூம் 5ல book number 58, 58வது புத்தகம், hadith number 266. ஹதீஸ் நம்பர் 266ல Hadith number 266, they are asking Hazrat Muhammad. அவர்கள் ஹஸ்ரத் முகமது அவர்கள் கேட்கிறார்கள். And Hazrat Muhammad says, "By Allah, though I am an apostle of Allah, yet I do not know what Allah will do to me." நான் அல்லாஹ்வின் தூதராக இருக்கும் போதும் கூட நான் அல்லாஹ்வின் பேரில் ஆணையாய் சொல்லுகிறேன், எனக்கு அல்லாஹ் என்ன செய்வான் என்பதை நான் அறியாமல் இருக்கிறேன். When their apostle itself does not know what Allah will do to him, what kind of knowledge will they have? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வான் என்று தெரியாமல் இருக்கும்போது அவர்களுக்கு என்ன அறிவு இருந்திருக்கும்? This Bible is the word of God because the salvation is given in this Bible. இந்த வேதாகமம், இந்த பரிசுத்த வேதாகமம் இறைவனுடைய வார்த்தை, ஏனென்றால் இதிலே ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is no salvation in this book, Quran, and it cannot be from God. இந்த புத்தகமாகிய குர்ஆன் என்பதிலே இறைவனுடைய ரட்சிப்பு என்பது இல்லை, அது இறைவனிடத்திலிருந்து வந்திருக்க முடியாது. Now when women came to the Lord Jesus Christ, they were forgiven. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஸ்திரீ வந்தபோது அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள். Hazrat Muhammad never had the forgiveness. ஹஸ்ரத் முகமது அவர்களுக்கே மன்னிப்பு பெற்றுக் கொள்ளவில்லை. And not only that, he cannot give forgiveness to any others. அது மட்டுமல்ல, அவர் யாருக்கும் மன்னிப்பு கொடுக்க முடியாது. And as I said, you know what will happen if a woman falls into the hand of Hazrat நான் Muhammad. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஹஸ்ரத் முகமது அவருடைய கரங்களிலே ஒரு பெண் விழுந்தால் அவளுக்கு என்ன நடக்கும் என்பதை சொன்னேன். Forget about salvation. ரட்சிப்பை குறித்து மறந்துருங்க. Forget about every other thing. மத்த காரியங்களை மறந்துருங்க. According to Sahih al-Bukhari volume 5 hadith number 59 சஹீஹ் புகாரி வால்யூம் 5 59 and hadith number 459, ஹதீஸ் நம்பர் 459, when the companions of the Hazrat Muhammad came and asked him, "What should we do with the," I am reading that again, "What should we do with the captives? Should we have sex with them or not?" Hazrat Muhammad said, "Go ahead and do it." I am paraphrasing that. அடிமை பெண்களோடு சரியாக பிடிக்கப்பட்ட பெண்களோடு கூட நாங்கள் என்ன செய்ய வேண்டும், செக்ஸ் வைத்துக் கொள்ளலாமா என்று அவர்கள் நபித்தோழர்கள் கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க போய் செக்ஸ் வச்சுக்குங்க. Sir, if you cannot give salvation, at least leave them alone. அவங்களுக்கு ரட்சிப்பு தான் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் அப்படியே விடுங்க.